வீடியோட டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் வச்சு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஹைதராபாத் பியாண்ட் பிரியாணி. ஸோ ஹைதராபாத்தில் பிரியாணி தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்ட்டு ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் இந்த வீடியோ. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ட்ராவல் அண்ட் ஃபுட் யூடியூப் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹைதராபாத் பியாண்ட் பிரியாணி சீரீஸில் எபிசோடில் நம்ம வந்திருக்க இடம் வந்து இந்த அபிட்ஸுங்கிற ஏரியா. நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோயில் தெரியுதா, அது பின்னாடி இந்த ராயல் டிஃபன் சென்டர் நயன்தாரான்னு ஒரு கடை இருக்குது. அப்படியே ரைட் சைடில் வந்தோம்னு வச்சுங்களேன், இங்கே ஒரு வேஃபில் கடை இருக்குது. தென் அப்படி ராயல் டிஃபன் சென்டர்னு ஒரு கடை இருக்குது. எந்த கடைக்கு போகிறோம் தான் டிசைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்க போகிறது இந்த ராயல் டிஃபன் சென்டரில் ஆரம்பிக்க போகிறோம். வாங்க அப்படியே இங்கே கட் பண்ணிட்டு கடைகளில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம இந்த ராயல் டிஃபன் சென்டரில் ஃபஸ்ட்டு ஈவினிங் டிஃபன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இட்லியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பார் இட்லி, பட்டர் இட்லி, சீஸ் இட்லிலாம் இருக்குது. அண்ட் கீ இட்லிக்கு ஒரு தனி செக்ஷன் வச்சுருக்காங்க. ஃப்ரை இட்லி இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்து வடை, சீஸ் வடைலாம் வச்சுருக்காங்க. பார்ப்போம். தவா வடை, அப்புறம் வந்து மைசூர் பாஜி, ஃப்ரை மைசூர் பாஜி. அப்படியே திரும்பவும் வச்சுக்கோங்க. என்னோடய பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா அபிட்ஸு, இப்போ நம்ம இருக்க ஏரியா அக்காப்பூர் அண்ட் பஞ்சாரா ஹில்ஸில் இருக்குது இந்த ஆர்டிசியோட பிரான்ச்சஸ்ஸு. உப்மா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டர் உப்மா, ஃப்ரை உப்மா, ஊத்தாப்பம், ப்ளைன் தோசை, ஆனியன் தோசை, மசாலா தோசை, வெரைட்டிஸ் எல்லாத்துலேயும் உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அண்ட் இங்கே ராயல் ஸ்பெஷல் தோசைன்னு வச்சுருக்காங்க. பார்ப்பாங்க, ஸ்பெஷல் பீட்சா தோசை, ஸ்பெஷல் பாஸ்தா தோசை, ஸ்பெஷல் சாண்ட்விச் தோசை, க்ரீம் தோசை, ஸ்பெஷல் மேகி தோசை, அப்புறம் வந்து ஸ்பெஷல் மோமோ பீட்சா, ஸ்பெஷல் க்ரீம் ஃப்ரூட் பீட்சா தோசை, ஸ்பெஷல் 70 mm தோசை, அண்ட் ராயல் பாஸ்தா தோசைன்ட்டு 320 ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. அண்ட் ஃபேமிலி தோசை வந்து 500 ரேஞ்சு. இந்த தோசை வெரைட்டிஸ்லாம் பார்க்கும்போது நம்ம ஜெயநகர் ஆல்ரெடி வந்து ஐஸ்கிரீம் தோசைலாம் ட்ரை பண்ணிப்போம், அதான் ஞாபகம் இருக்குது. இது இல்லாமல் சாட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டர் பாவ் பாஜி, தென் பேல்பூரி, வடா பாவ். டெசர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ரிகாட் டிலைட் இங்கே இருக்குது. நம்ம இதே ஆப்ரிகாட் டிலைட்டை ஸ்பைசி வெனியில் ட்ரை பண்ணியிருப்போம். அண்ட் அதூத் மலாய் இருக்குது. இது நம்ம இந்த ப்ளூபெரி மலாய் ஆல்ரெடி நம்ம மிலான் சென்டரில் சாப்பிட்ருப்போம். அங்கே 120, இங்கே 130க்கு சர்வ் பண்ணுறாங்க. அண்ட் மிக்சடு ஃப்ரூட் சாலடு, அப்படி மேலே போனால் சாண்ட்விட்சு, பானிபூரிலாம் இருக்குது. உஸ்கா நாம் மசாலா தோசை. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மசாலா தோசை செய்கிறாங்க. பீட்சா தோசை இதுக்கு அப்புறம் தான் செய்வாங்க. வி ஹாவ் மைசூர் பாஜி அண்ட் இட்லி இங்கே ரொம்ப ஃபேமஸ். ஆக்சுவலாக கடையோட பேர் ஆல்ரெடி பார்த்தோம், ராயல் டிஃபன் சென்டர். இங்கே அபிட்ஸில் ஒரு பிரான்ச் இருக்குது, அத்தாப்பூர் அண்ட் பஞ்சாரா ஹில்ஸ் பிரான்ச்சு. தவா இட்லி. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம தவா இட்லியோட மேக்கிங் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆனியன் சாப், டொமேட்டோலாம் போட்டிருக்காங்க. நல்லா கீ சூப்பராக எடுத்து போட்டிருக்காங்க. அடுத்து என்ன மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போங்க. நல்லா போட்டு கரன்னு மிக்ஸ் பண்ணுறாங்க. இட்லி எடுக்கிறாங்க பாருங்க, தெரியுதா? இட்லி எடுத்து 1 2 3 4 இட்லி போட்டு அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஒரு 10 அப்படியே 10 தோசை இங்கே போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நல்லா பெரிய தவால தான் ஃப்ரை பண்ணிருக்காங்க. நமக்கு அந்த தவா இட்லி, தவா ஃப்ரை ஏன்னா தவா இட்லி, தவா சீஸ் இட்லி. அடுத்து நம்ம ட்ரை பண்ணுவோம். சீஸ் போடுறாங்க பாருங்க. மசாலா தோசை ரொம்ப ஃபேமஸ் உள்ளது. நல்லா இந்த டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வந்து பக்கத்தில் நிற்கிற நமக்கே நல்லா ஃபீல் ஆகுது. ப்ராபப்ளி நம்ம ஃபஸ்ட்டு வந்து பீஸா தோசை அண்ட் இது ஃபேமஸான அந்த பட்டர் இட்லி சொல்லியிருக்கோம். அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வில் ட்ரை டு சி வி கேன் கவர் ஒன் மசாலா தோசை. இது வந்து சீஸி தவா ஃப்ரை இட்லி பாருங்கள். அப்படியே மேலே வந்து அந்த சீஸ் லேயர், அப்படியே பீட்சாவில் கொடுக்குற மாதிரியே சீஸ் லேயரோட போட்டு அதெல்லாம் போட்டு சூப்பராக கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கவே செம்ம டெம்டிங்காக இருக்குது. எஸ்பெஷலி அந்த கிரன்ச்சியான ஆனியன்ஸ்லாம் போட்டு செம்மையாக இருக்கும். இங்கே வந்து தோசை பார்த்தீங்கன்னா ஒரு ஓவல் ஷேப்லாம் சுட்டுட்டு இருக்காங்க. யூஸ்வலாக வந்து நம்ம தோசைலாம் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் பார்ப்போம், இங்கே ஓவல் ஷேப்பில் தான் போடுறாங்க. அப்படியே இந்த கடையோட மெனுலாம் பார்ப்போம். ஸோ இங்கே நம்ம மெனு ஆல்ரெடி பார்த்தது தான். ஆக்சுவலாக இட்லி, கீ இட்லி இருக்குது, ராகி இட்லி, ஃப்ரை இட்லி, வடா, மைசூர் பாஜி. நம்ம இந்த ராயல் ஸ்பெஷல் தோசையில் தான் ஸ்பெஷல் பீட்சா தோசை இருக்கும். சாட் ஐட்டம்ஸ் இருக்குது அண்ட் ஜூஸஸ்லாம் இருக்குது. நம்ம திருப்பி போயிட்டு நம்ம பீட்சா தோசையில் மேக்கிங் பார்ப்போம். ये पूरा मसाला डोसा डाल रहे हैं। तुम्हारा नाम?
वसीम, ठीक है सर चैनल का है हमारा चैनल। हाँ चैनल का नाम ट्रैवल एंड फूड है। हाँ अरे भाई यहाँ मान लिया उधर भी डालो डाल दूँ मैं डाल दूँ। वो कौन सा डोसा है वो चटनी में? पिज़्ज़ा डोसा पिज़्ज़ा डोसा। இது पिज़्ज़ा डोसा சார்। ஆ இப்போ இதான் பீஸா தோசை போட போகிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மாவு போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த இது பாருங்கள் எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க இந்த இது चटनी है। वो कौन सा चटनी है? वो कोकोनट चटनी है, लाल चटनी ठीक है। இப்போ அதுக்கு மேலே வந்து கேப்சிகம் போடுறாங்க அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இது இல்லாமல் இங்கே பாஸ்தா வெரைட்டிஸ் இருக்குது. इसका नाम क्या है? उपमा ठीक है। तो அடுத்து பார்க்கறது வந்து உப்மா தோசை டைப் இது பண்ணுறாங்க ஆக்சுவலாக. இது ஆனியன் தோசை. யூஸ்வலாக நம்ம இங்கே ஹைதராபாத்துக்கு வந்தால் பிரியாணி தான் சாப்பிடுவோம். அதை தவிர இங்கே இட்லி தோசை வெரைட்டிஸும் ஃபேமஸ்ஸு. ஸோ அதை கவர் பண்ணுற மாரி தான் இந்த எபிசோட். அதாவது ஹைதராபாத் பியாண்ட் பிரியாணிங்கிற எபிசோடில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அடுத்து நம்ம சாப்ட் ஆனியன்ஸு அதுக்கப்புறம் டொமேட்டோலாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு கிண்ண நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி 4-5 வெங்காயத்தை போட்டு பொடி பொடியா நறுக்கி அப்படியே மேலாப்ல பரபர தூவி விட்டு சரிங்க ஒரு நீளமான கேரட் எடுத்து அதையும் பொடி பொடியா நறுக்கி சரிங்க அப்படியே மேலாப்ல பரபர தூவி விட்டு சரிங்க இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா அத அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதையும் மேலாப்ல பரபர அப்படியே பேய விட்டு சரிங்க ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு சரிங்க பொத்துனாப்ல அப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு பரட்டு அப்படியே ரெட்டி கலர்ல முருக விட்டு கமன்னு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க சரிங்க. அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம் ஸ்டைலா போடுறாரு. அந்த ஒரு இது இப்படி போடுவாங்கல்ல அப்படி இப்படி அந்த டர்க்கிஷ் செஃப் அந்த மாதிரி இருக்கும் செம ஸ்டைலா பண்றாரு. अच्छा स्टाइल बन रहा है तुम। எல்லாத்தையும் 4 பார்ட்டா கட் பண்ணுறாங்க. 1 2 அப்படின்னு அப்படியே சர்வ் பண்ணிடுறாங்க. நமக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறதாங்க தான் நம்மளோட ஸ்பெஷல் பீட்சா தோசை. நமக்கு இப்போயே கட் பண்ணிடுறாரு 4 கட் பண்ணுறாரு. அது மேலே இப்போ வந்து அடுத்த லேயர் ஆட் பண்ண போகிறாரு. சீஸ் ஸ்லைஸ் சீஸ் ஆட் பண்ணுறாரு. அது பிளெயின் ஆனியன் தோசை. இது ஆனியன் ஊத்தாப்பம். ஸ்பைசினஸ் எப்படின்னு தெரியல. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மசாலாவுக்கு வந்து சட்னி ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. ஒரு சீஸ் தோசை தான் போடுறது. அடுத்து நமக்கும் அதே மாதிரி சீஸை வந்து அப்படியே ஸ்டைலாக தூக்குறாங்க சீஸை. நம்ம யூஸ்வலாக இந்தமாரி தோசை வந்து நம்ம சென்னையில் சீனாபாய் தோசை பார்த்துருக்கோம். அந்த இடத்துல ரொம்பவே ஃபேமஸ்ஸு. இங்கே இந்த ஏரியாவில் ஃபேமஸாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இங்கே இதை தவிர பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே 2-3 கடையெல்லாம் இருக்குது ஆக்சுவலாக. பட் அங்கே வந்து இதுமாரி தோசையெல்லாம் கிடைக்கிறது இல்லை. அங்கே உங்களுக்கு சாட் ஐட்டம்ஸ் தான் கிடைக்குது. தோசை வேணும்னா கண்டிப்பாக இந்த அபிட்ஸ் ஏரியா வந்தீங்கன்னா இந்த ராயல் டிஃபென்ஸ் சர்க்கிளில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அந்த தோசை மட்டும் தனியாக டிஃப்ரெண்ட்டான பிளேட்டில் வராங்க. 1 2 3 4 5 6 7 and 8 பீஸோடு வருது அந்த தோசை. செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்மளோட தோசை இங்கே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஸோ நம்மளோட பீட்சா தோசை ரெடி. பார்க்குங்க அப்படியே ஒரு பீட்சாவோட கன்சிஸ்டன்சியில் அப்படியே வந்துருப்பாங்க. அப்படியே அந்த சீஸி புல் நமக்கு நல்லாவே தெரியுது ஆக்சுவலாக. 2 3 4 5
ஃபஸ்ட்டு 170 ருபீஸ் கொஞ்சம் ஒர்த்தாக இருக்குமான்னு பார்த்தேன். பட் ஆகவே நல்லா ஒர்த்தாக இருக்குது. 6 ஒரு 7 பீஸோட வருது நமக்கு. நைஸ். வாங்கி எப்படி டேஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, நம்மளோட பீஸா தோசை ரெடி. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த சீஸ் இட்லிலேருந்து ட்ரை பண்ண போகிறோம். மேலே பண்ண அந்த ஷ்ரெட்ஸ் ஆஃப் சீஸ் நமக்கு நல்லாவே தெரியும். இது தொட்டுக்க வந்து இது லால் சட்னி அப்படின்னாங்க. அண்ட் கோகனட் சட்னி நல்லா ஃப்ரை பண்ண ஆனியன்னு அதெல்லாம் அந்த சாப்ட் ஆனியன்ஸ்லாம் சைடில் தெரியுது. அப்படியே அந்த ஆனியன் சட்னி எடுத்து வெளில வச்சுட்டு சீஸ் இட்லி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வாங்க. தெரியுதா? டோட்டலாக ஒரு 4 பீசஸ் ஆஃப் இட்லி இதில் கொடுக்குறாங்க. எப்படி இருக்குது? முருகன் நாங்கள் பொடி இட்லி கொடுப்போம். அது மேலே சீஸு இதெல்லாம் தாளிப்பு போட்ட மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் லால் சட்னியோட சாப்பிட்டோம். இப்போ நம்ம கோகனட் சட்னியோட சாப்பிடுவோம். இந்த கோகனட் சட்னி எப்படி டேஸ்ட் இருக்குது. இன்னும் நோட் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாம்பார்லாம் பெருசாக கொடுக்குறதில்ல. மோஸ்ட்லி வந்து சட்னி தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட ஐட்டமான பீட்சா தோசை, ஸ்பெஷல் பீட்சா தோசை இந்த ராயல் டிஃபன் சென்டரில் ட்ரை பண்ண போகிறோம். பாருங்கள், ஒரு 8 பீசஸாக ஒரு மீடியம் பீட்சா சைஸில் வந்திருக்கு. அந்த எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக அந்த சீஸ் புல்லோடு இருக்குது. எட்ஜஸ் தெரியுது அவங்களுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ அப்படியே பிரேக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்ட்டு. சவுண்ட் உங்களுக்கு கேட்குதுன்னு பாருங்கள். ஸோ இதோட மேக் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய தோசை போட்டுட்டு அது மேலே ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த லால் சட்னி, அப்புறம் கொஞ்சம் ஆனியன், சாப்ட் ஆனியன்ஸு, கேப்சிகம், டொமேட்டோலாம் போட்டாங்க. தென் அதுக்கு மேலே சீஸை அப்படியே துருவி போட்டு கொடுக்குறது தான் அந்த பீட்சா தோசை, ஸ்பெஷல் பீட்சா தோசை. பாருங்கள் அந்த கீ நல்லா தெரியுது பாருங்க. சூப்பர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க இங்கே ஸ்டாஃப்லாம். சட்னி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தேங்காய் சட்னி இருக்குல்ல, அதில் வந்து கொஞ்சம் கிரவுண்ட் நட்டு அரைச்சிருக்காங்க. அந்த டேஸ்ட் நல்லாவே தெரியுது ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் இது இல்லாமல் இந்த லால் சட்னி அந்த டொமேட்டோ ஃப்ளேவரில் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நம்ம இந்த ராயல் டிஃபன் சென்டரில் சாப்பிட்ட சீஸ் இட்லி, தென் பீட்சா தோசை. அப்படியே கட் பண்ணிட்டு ஒரு நெக்ஸ்ட் ஷாப்பில் மீட் பண்ணுறோம். இங்கே இந்த அபிட்ஸ் ஏரியா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ராயல் டிஃபன் சென்டரில் பீட்சா தோசை ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அட்டாப்பூர் அண்ட் பஞ்சாரா ஹில்ஸ்லையும் பிரான்ச்சஸ் இருக்குது. பீஸா தோசையோட ஃபைனல் பீஸ் இதுதான். இதுக்கு சைடாக சட்னியே தேவைப்படலாம், அந்த அளவுக்கு உள்ள ஸ்லைஸ்டு வெஜிடபிள் ஸ்டஃபிங் இருக்குது. ஓவராலாக பார்த்தா இந்த ராயல் டிஃபன் சென்டரில் பீட்சா தோசையோட டேஸ்ட் நல்லா இருந்தது. ப்ரெசன்டேஷன் வைஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். நம்ம சாப்பிட்ட இன்னொரு டிஷ்ஷான ஃப்ரை சீஸ் இட்லி ஆவரேஜாக தான் இருந்தது. இங்கே ராயல் டிஃபன் சென்டரில் சாப்பிட்டுருக்கோம். நம்ம சைடில் 2 இருக்குது, திருசா இல்லைனா நயன்தாரா மாரி. நயன்தாரா நார்சிங்னு 2 இருக்குது. இங்கே அடுத்து எங்கே போகலான்ட்டு இங்கி பிங்கி பாங்கி போட்டிருக்கோம். அடுத்து அந்த கடைக்கு போய்ட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ராயல் டிஃபன் டிஃபன் சாப்பிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்க கடை பேர் நார்சிங்னு வெளில பார்த்தோம். பட் இது வந்து நயன்தாரா தான் போட்டிருக்கு. ரெண்டுமே ஒரே பிரான்ச் ஆமாம். இங்கே நமக்கு வந்து ஃபுல்லாக இந்த நார்த் இந்தியன் ஐட்டம்ஸாக இருக்குது. சாட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸில் பார்த்தீங்கன்னா பேல்பூரி, தென் ஆலு டோஸ்ட்டு, தஹி சாட்டு, ராஜ் கச்சோரி, தாபேலி இருக்குது. தாபேலி சொல்ல மறந்துடும். நாங்கள் இப்போ ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த மசாலா பாவ் பாஜியும் தென் சாப் ஐட்டமில் இந்த தந்தூரி சாப்பும் சொல்லியிருக்கோம். அதுதான் வெயிட் பண்ணிருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சோலை பட்டூரி, தென் பர்கரு, சாலடு, பீட்சா இருக்குது. ஆக்சுவலாக பராத்தாவும் இருக்குது. ஆலு கோபி ஆலு, பாலக் பன்னீர். ஆனால் அப்படியே இந்த சைடு வந்தால் நமக்கு வந்து குல்சாஸ் இருக்குது. அண்ட் இதெல்லாமே மோஸ்ட்லி தந்தூரி ஐட்டம்ஸாக இருக்குது. பின்னாடி திருப்பி பார்ப்பாங்க. அண்ட் காம்போ ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா ரோட்டி காம்போ, ரைஸ் காம்போலாம் இருக்குது. ஆக்சுவலாக மினி தாலி இருக்குது. அண்ட் நம்ம இப்போ குல்ச்சா அதெல்லாம் வாங்கினா அது சைட் டிஷ்க்கு ஆக்சுவலாக உங்களுக்கு கரீஸ்லாம் இருக்குது. தால் ஃப்ரையு, காஜு பன்னீர், அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா, ப்ளெயின் நான், ருமாலி ரொட்டி எல்லாமே இருக்குது. தாலி ஐட்டம்ஸ் இருக்குது. தென் அப்படியே இந்த சைடு ரைஸில் உங்களுக்கு ஜீரா ரைஸ், வெஜ் ரைஸ், வெஜ் புலாவு, ஷேக் ஐட்டம், ஃப்ரெஷ் ஜூஸு, டெசர்ட்ஸ் பார்ப்போம். வாங்க. குல்ஃபி ஸ்டைஸு, குல்ஃபி ஸ்டிக்கு, ஃபலூதா இருக்குது. ஃபலூதா பவுல், க்ரீம் டெசர்ட், இட்டாலியன் டெசர்ட்ஸு, திரமிசுலாம் இருக்குது பாருங்கள். அண்ட் ஃபைனலாக வாஃபுல் இருக்குது.
ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அபிட்ஸ் ஏரியாவில் வந்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபன் ஐட்டம்ஸ் ஆப்ஷன்ஸ் நிறையாவே இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம ராயல் டிஃபன் சென்டர் சாப்பிட்டோம். அடுத்து இப்போ நார்சிங்னு வெளில போட்டு பார்த்தா அது நயன்தாராவோட ஒரு பிரான்ச் தான். இங்கே வந்து நம்ம பாவ் பாஜியும், அதாவது மசாலா பாவ் பாஜியும், தென் இந்த தந்தூரி சாப்பும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஐட்டம்ஸ் வந்தோன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மசாலா பாவ் பாஜி சாப்பிட போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சைடில் வந்து இந்த பீசஸ் ஆஃப் பாவ் வந்து தவாவில் ஃப்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லைட்டாக ஃப்ரை பண்ண பீசஸ்லாம் இருக்குது ஆக்சுவலாக. அண்ட் பாஜி இங்கே இருக்குது. மேலே வந்து ஒரு டாலப் ஆஃப் ஒரு கீ மாதிரி தெரியுது ஆக்சுவலாக. அண்ட் இன்சைட் சாப்ட் ஆனியன்ஸ், கொரியாண்டரு, நம்ம ஃபேவரட்டான லெமன். பாவ் பாஜி எப்படி சாப்பிட்ணுன்னா ஃபஸ்ட்டு லெமன் எடுத்துகிட்டு அப்படி ஒரு புளி இப்படி ஒரு புளி லைட்டாக புளிஞ்சாதான் அந்த ஃப்ளேவருக்கு அது தூக்கலாக காட்டும். ஓகே, லெமன் புளிஞ்சாச்சு. ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்ப்போம். ஒரு பீஸ் ஆஃப் இந்த பாவு எடுத்துக்கிறோம். அது சாஃப்டாக இருக்குது பாவு, ஓகேங்களா? அண்ட் அதில் என்ன பண்ணுறோன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் பீஸ் ஆஃப் இந்த சாப்ட் ஆனியன்ஸ் எடுத்து லைட்டாக மேலே அப்படி போட்டுக்கிறோம். போட்டுக்கிட்டு இப்போ வந்து நம்ம கொடுத்த அந்த பாஜி எடுத்து அந்த பாவில் டிப் பண்ணுறோம், ஓகேங்களா? பாருங்கள், அப்படியே குளிக்குது அந்த பாஜி, அந்த பாவில் அப்படியே குளிக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். செம்மங்க. எஸ், அந்த ஆத்தென்டிக்காக உங்களுக்கு பாவ் பாஜினா உங்களுக்கு மகாராஷ்டிரியன் டிஷ்ஷு. உங்களுக்கு மும்பை போனால் யூஸ்வலாக உங்களுக்கு வடா பாவ் பாஜினா இருக்கும். அங்கே நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா அந்த ஆத்தென்டிக் ஃப்ளேவர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. இட்ஸ் நைஸ். இந்த பாவுன்னு சொல்லப்படுற பண்ணை நல்லா தவாவில் ஃப்ரை பண்ணியிருந்ததுனால உள்ளே நல்லா சாஃப்டாகவும் அவுட்டர் நேல் நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்தது. நம்ம ஃபஸ்ட்டு இந்த மசாலா பாவ் பாஜி சொன்னோம். இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா பாவ் பாஜிங்க 2 பேர் சாப்பிட்லாம், அந்தளவுக்கு கண்டென்ட் இருக்குது. இதுவே ஃபில்லிங்காக நல்லா இருக்குது. அடுத்து நம்ம ஒரு தந்தூரி சாப் வேறு சொல்லியிருக்கோம். எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோம் தெரியல. ஹைதராபாத்தில் மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ஃபுட்டோட கண்டென்ட் உங்களுக்கு எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது. யூஸ்வலாக நீங்கள் பிரியாணி சாப்பிட போனீங்கன்னா அவங்க கொடுக்குற பிரியாணி வந்து ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணிங்கன்னா 2 ஆள் சாப்பிட்லாம். இப்போ இந்த மசாலா பாவ் பாஜின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது ஒரு ஆள் கம்ப்ளீட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது ஆக்சுவலாக. கண்டென்ட் வைஸ் நல்லாவே ப்ரொவைட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. மசாலா பாவ் பாஜி முடிச்சுட்டு நம்ம ஆர்டர் பண்ண அடுத்த ஐட்டம் தந்தூரி சாப் வந்துருச்சு. நல்லா ஃப்ரை ஆகி டெண்டரியாக வந்திருக்கு. க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு சைடாக மின் சட்னி அண்ட் ஆனியன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த மலாய் லைக் இந்த தந்தூரி சாப்போட எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த சோயாவில் செய்கிறது அந்த சாப் ஐட்டம்ஸ்லாம். இந்த இன்னர் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சரிதா? ஸோ இந்த சாப் வந்து இப்படி தான் இருக்கும். நல்லா அந்த சாப் மேலே மின் சட்னியை ஆட் பண்ணி டேஸ்ட் பண்ணோம். டக்குன்னு பார்த்தா அது ஒரு சிக்கன் டிஷ் மாரி தான் தெரியும், ஒரு தந்தூரி சிக்கன் மாதிரி. பட் தந்தூரி சாப் ஈவினிங் டைம் இந்த ஷாப் நல்லா ரஷ்ஷாக இருந்தது. இன்கேஸ் நீங்கள் ஹைதராபாத்தில் பிரியாணி தவிர்த்து வேறு ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா இந்த அபிட்ஸ் ஏரியாவில் ஃபுட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஹைதராபாத்தில் ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது போல் ஃபுட் அண்ட் ட்ராவல் ரிலேட்டட் கண்டென்ட் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா.